ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் டிவிகேல போய் இன்னைக்கு சேர்ந்திருக்காங்க. அதில் பேசக்கூடிய ஆதவர்ஜன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவும் டிவிகேவும் வேற வேற இல்லை, எல்லாம் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இவ்வளோ நாள் அவங்க மறைச்சு பண்ணதை இப்போ வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். விஜய் அவர்கள் கட்சியை லான்ச் பண்ண போதே அவர் தன்னை ஒரு நியோ ஏடிஎம்கேவாக அதிமுகவினுடைய இதுதான் புதிய அதிமுக என்று பொசிஷன் பண்ணுவது தான். டிடிவி தினகரன் அமமுக ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு செஞ்சார். அதிமுகவை கைப்பற்றுவதுதான் நம்முடைய இலக்கு. அதிமுக என்கிற கட்சியே அல்ல, கட்சியில் இருக்க தொண்டர்களுடைய வாக்கு உண்மையான அம்மாவின் தொண்டர்களை வச்சு நம்ம கட்சியை அடுத்த அதிமுக இருக்கிற இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுன்னு அவர் சொன்னார். இவர் அதை சொல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சார். அதனுடைய அடுத்த ரீச் தான் இதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல அவர் உள்ளே வரும்போது அவர் எம்ஜிஆர் கை கொள்ளலை. பட் அது இப்போ உள்ள ஆன் கிரவுண்ட் உள்ளே போகும்போது அவர் எப்போ ஆன்டி திமுகங்கிறத கையில் எடுத்தாரோ ஏடிஎம்கே அப்போவே சுதாரிச்சிருக்கணும். அதற்கு அடுத்து இரண்டாவதாக எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு உங்கள் மேலே சார்ஜ் வச்சாரோ நீங்கள் அங்கேயாச்சும் சுதாரிச்சிருக்கணும். அதை தாண்டி மேடம் ஜெயலலிதா ஆரம்பித்த கட்சி இன்றைக்கி யார் கையில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நேரடியாக எடப்பாடியின் மீது சார்ஜ் வச்ச போது நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். உங்கள் தொண்டர்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட்டால் திமுக வராதுன்னு அப்படின்னு அவர் மதுரை மாநாட்டில் பேசும்போது நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். கரூர் இஷ்யூவில் நீங்கள் போய் அவர் கூட்டணிக்கு வருவாருங்கிறதுக்காக அவர் ஆதரித்த இடத்துல நீங்களாக பண்ண தப்பு. இப்போ டாக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நகர்த்திட்டு இப்போ அவர் வாங்கின வாக்குகளில் திமுக எதிர்ப்பை 5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக செய்யாமல் போனதனுடைய விளைவாக அதிமுக வாக்கம் தான் இந்த பக்கம் வந்திருக்கு. அது அதிமுகனுடைய கோர் ஓட்டா இல்லை திமுக எதிர்ப்புக்காக யார் கடுமையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோன்னு மாற்றி போட்ட ஓட்டா அப்படிங்கிறது நமக்கு இது எவ்வளோ நாளுக்கு ரீட்டைன் ஆகிறாங்கிறத பொறுத்து தான் தெரிய வரும். அப்போ நீங்கள் இதெல்லாம் அதிமுக இழந்து வந்த நிலையில் அம்மையார் ஜெயலலிதா இறந்த போது 2016 தேர்தலில் அவங்க வாங்கிய வாக்குக்கும் 26 வாங்கியிருக்க வாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சரிவு எங்கே போச்சு? அது விஜய்க்கு போயிருக்குது அப்படிங்கிறதா தான் பார்க்க வேண்டியிருக்கு. வெவ்வேறு இடங்களில் போயிருந்துருக்கலாம், வெவ்வேறு கட்சிகளை நோக்கி போயிருக்கலாம். நாட்டில் கொஞ்ச நாள் அவர் சீமானவர்கள்ட்ட போயிருக்கலாம், இல்லை அண்ணாமலை மிக கடுமையாக 24 தான் அவர்கிட்ட போயிருக்கலாம். இப்படி டிரான்ஸெண்ட் ஆனதெல்லாம் ஆக மொத்தம் இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. காரணம் பகுத்தறிவுக்கு பொருந்தாத திமுக எதிர்ப்பை விஜய் கையில் எடுத்து விட்டார். உங்களுடைய யூஎஸ்பி அவர் கைக்கு போயிடுச்சு. உங்கள் தலைவர்களுடைய லெகசி அவர் கிளைம் பண்ணிட்டார். உங்களுடைய தொண்டர்களை எடுத்த பிறகு தலைவர்களை இழுப்பது இதை விட ஈஸி. இன்னமும் அதிமுக இந்த எலெக்ஷனில் போட்டால் 1,06,00,000 தொண்டர்கள் அவங்க கூட இருக்காங்க. இவங்களை ஒழுங்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேஜ் பண்ணலைன்னா, அவங்களுக்கான அரசியல் பார்வையை செயல் திட்டத்தை வகுக்காவிட்டால் இவர்களும் சோர்ந்து போவார்கள். அந்த எரோஷனை எப்படி தடுக்க போகிறாருங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. எனக்கு என்னமோ ஆதவர்ஜன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இவ்வளோ நாள் அவங்க அதாவது வெளியில் சொல்லாமல் அதிமுகவாக நம்ம மாறணும் என்கிற வேலையை பார்த்தாங்க. இப்போ அதை வெளியில் அனௌன்ஸ் பண்ணிடலாங்கிறது ஒன்று. கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக சோஷியல் மீடியாவில் ஏடிஎம்கே ஐடிவி எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய ட்வீட்டு மீமு இதெல்லாம் வேறு லெவல் ரீச்சில் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு ஒரு பயமாகவும் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்தும் கூட இவர்கள் இதை செய்திருக்கலாம். அதுக்கான ரியாக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் கட்சியே இல்லாமல் போயிடும் பாருங்கிறத இந்த நேரத்தில் அவரை மீறி அது வெளியில் வந்ததுக்கான காரணமாகவும் கூட அது இருக்கலாம். இல்லை ஏடிஎம்கேயோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா முக்கியமான நிறைய அமைச்சர்கள் அங்கே போய் சேர்ந்தாங்க. ஸோ அவங்களோட வாக்கு சதவீதம் அவங்களோடய போயிருக்கும் தானே. இப்போ என்னென்னா இவங்க தலைவர்களாக போகிறார்களா, தன்னுடைய ஆதரவாளர்களை கூப்பிட்டு போகிறாங்களா, ஆதரவாளர்களால் திரும்பவும் பொதுமக்கள் அதை எந்த அளவுக்கு நம்ப போகிறாங்கங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள். இப்போதைக்கு தனி மனிதர்களாக இருக்கிறார்கள். என்ன சிக்கல்னால் போனது தனி மனிதர்கள் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. அதாவது இப்போ போனவர்களை வைங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அதிமுகவுடைய வாக்காளர்கள் நடுவில் இருந்து 2 பக்கமும் பார்க்குறாங்க. யார் அவங்க எதுக்காக அதிமுக நாள் ஓட்டு போட்டாங்க? திமுக எதிர்ப்பு, அவங்கள ஆட்சிக்கு வர விடாமல் செய்வோமா, அது கூட மக்கள் நலத்திட்டங்கள். இதில் இந்த 2 பேரில் யார் எனக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் இந்த வாக்காளர்கள் போகிறாங்க. அவங்க இப்போ முடிவு எடுக்கலை, தேர்தல் வரும்போது பார்த்துக்கலான்னு தான் இருக்கிறாங்க. இந்த கான்ஃபிடென்ஸை வெல்வதற்கு அவன் தேர்தல் வரும்போது தான் அவன் முடிவெடுப்பான். அதுக்காக தேர்தல் வர வரைக்கும் நாங்கள் சும்மா இருப்போம்னு நீங்கள் போய் அமைதியாக இருக்க முடியாது. அப்போ இந்த கான்ஃபிடென்ஸை வென்றெடுப்பதற்கு என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிற கேள்வி கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற அவரிடம் தான் இருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு அந்த கட்சியினுடைய வரலாற்றில் இது வரைக்கும் யாருக்கும் இல்லாத ஒரு
பேர் வந்து சேர்ந்திருக்கிறது. 2 எலெக்ஷனில் அடுத்தடுத்து தோத்துட்டார். இது வரைக்கும் எந்த பொதுச் செயலாளரும் தோத்ததில்லை என்கிற ஒரு கரும்புள்ளி அவருக்கு அதிமுக வரலாற்றை நீங்கள் எழுதுனீங்கன்னா அதில் ஆப்வியஸாக அந்த இடம் இருக்குது. பட் அது அதனோட அந்த இயக்கம் முடிஞ்சு போகிறது இல்லைன்ட்டு அவர் அதிலிருந்து மீண்டு வரலாம். அது எந்த இயக்கமும் அதை செய்யலாம். தோல்விகளால் மட்டுமே ஒரு இயக்கம் ஒன்றும் இல்லாமல் டிஸ்இன்டகிரேட் ஆயிரும் ஃபுல்லாக அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுனாலும் என்ன ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வர போகிறார். அவருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இப்போ ஏறத்தாழ இந்த பக்கம் விஜய், அண்ணாமலை லான்ச்சு, உதயநிதி ஸ்டாலின் வராரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் குரூப்பில் இல்லை. அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அவங்கள விட அடுத்த முந்தின டிகேடாக இருக்கிறாரு. இவங்க 2Kன்னா அவர் வந்து 80s இருக்கிறாரு. இப்போ இதை எப்படி ஒரு மேட்ச் பண்ண போகிறாருங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணணும். ஒன்று அடுத்த கட்ட தலைவர்களை ஃபார்ம் பண்ணணும். இளம்பவங்களை உள்ளே கொண்டு வரீங்களா, அவங்க எப்படி கனெக்ட் ஆகிறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலி அது ஒரு சிக்கலாகவும் அவருக்கு மாறும். இது வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு தான். இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மூத்த வாக்காளர்கள் எப்படி தக்க வைக்க போகிறீங்க என்பதில் இருந்து அது எந்த அளவுக்கு எரோஷன் இருக்க போகுது, இல்லை போன வாக்குகளை திரும்ப எடுப்பதற்கு அவர் என்ன முயற்சி செய்கிறார், அந்த ஸ்ட்ராட்டஜியை எடப்பாடி பழனிசாமி மட்டும் முடிவெடுத்தால் கொண்டு போய் செயல்படுத்த களத்தில் யாரெல்லாம் இருக்க போகிறா, இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு அந்த பகுதியில் என்னவா இருக்குது. இப்போ சிவி சண்முகத்திடமிருந்து சாவி அவங்க கொடுத்துட்டாங்க. பசுபதி அவர்கள் அங்கே பொறுப்பாளராக மாவட்ட செயலாளராக மாறுகிறார். இவ்வளோ நாள் சிவி சண்முகத்துக்கு அந்த ஆஃபீஸ் பேரஸில் அடுத்தடுத்த பணிநிலைகளில் அவங்க ஆட்களாக பொறுப்பில் இருந்திருப்பாங்க. இதை மொத்தத்தையும் அவர் ரீவாம் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பொறுப்பாளர்கள் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்களான்னு கேள்வி இருக்குது. அதை தாண்டி மக்களோட இருக்கக்கூடிய கனெக்ட் புதுசாக வரவங்களுக்கு எவ்வளவா இருக்குது, இதெல்லாம் செட் பண்ண ஒரு டைம் எடுக்கும். இபிஎஸ் ஒரு போராட்டம் முடிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த நாள் அந்த நேரம் அந்த தலைநகரங்களில் அப்படி நடக்கணும்னா ஒரே நேரத்தில் நடக்கணுங்கிற இடத்துக்கு இவங்க ஆர்கனைஸ் ஆகிறாங்களா, திரும்ப மக்களிடம் போய், அதாவது இப்போ எல்லா கட்சியுமே மோர் லைக் திரும்ப 0ல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது தான் 26 எலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஜெயிச்ச தாவேக்காகட்டையும் கட்சி கட்டமைப்பு இருக்கானா இல்லை, பட் இது இல்லாமலே அவங்க சாத்தியப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் விர்ச்சுவல் வேர்ல்டில் ப்ரெசன்ஸ் ஏற்படுத்துவதை தாண்டி அதை செய்யணும், அதை கட்டாயம் செய்யணும். இந்த பக்கம் கிரவுண்டில் இருக்கிறதையும் தக்க வைக்க வேண்டிய சேலஞ்சுன்னு டபுள் சேலஞ்சாக அதிமுகவுக்கு இருக்கிறது. இப்போ அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கார், வி த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார். அவரோட ஓட்டு வந்து பிஜேபி தரப்புலேருந்து வருதுன்னு மேக்ஸிமம் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கேலேருந்து நிறைய ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்குறீங்க? அண்ணாமலையினுடைய வருகை அப்படிங்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஆரம்பிக்கும் போதே அவர் பி டீம் அப்படின்னு நம்ம எடுத்தெடுப்பில் சொல்லிட வேண்டாம். அவர் பி டீமாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. அவருடைய ஸ்டாண்டெல்லாம் அவரை எக்ஸ்போஸ் பண்ணிடும். ஏன்னா இப்படி தான் கமலஹாசன் வரும்போது ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைன்னாங்க. கடைசியில் அவர் பார்த்தா இப்போ இங்கேருந்து ராஜ்யசபாவுக்கு போயிருக்காரு. அவர் என்ன ராஜஸ்தான்லேருந்து பிஜேபியை அனுப்பிச்சு இங்கேருந்து திமுக தானே அனுப்பியிருக்குங்கிறது இருக்குது. ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் விஜயும் சீமானும்னு பேசிட்டு அந்த கூட்டணியிலேயே இன்றைக்கு போய் அமைச்சரவையில் பங்கு வகிக்கக்கூடிய அளவுக்கான மாற்றங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அதனால் எடுத்தெடுப்பில் சொல்ல வேண்டாம். ஆனால் அவருக்கு ஆர்எஸ்எஸ் மீதான ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், அது இயல்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வரவர். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஐ திங்க் கடந்த காலத்தில் ஏபிவிபி பேக்ரவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். தெலுங்கானா சீஃப் மினிஸ்டருக்கு அவர் ஆக்டிவ் மெம்பராக இருந்திருக்கிறார். யார்? காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு அப்படியான ஒரு பாசிட்டும் இருக்கிறது. ஸோ எங்கேருந்து வராங்கிறத தாண்டி இன்றைக்கி எங்கே நிற்கிறாங்க பொசிஷனிங்கிறது ஒரு டைம் கொடுப்போம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. யாருக்கெல்லாம் திரும்ப விஜய் மாதிரி தான் ஓட்டுருக்கு எல்லாருமே எடுக்க போகிறாரு. முதல் டேமேஜ் பிஜேபிக்கு. நீங்கள் குறிப்பிட்டதை போல் பிஜேபியினுடைய கோரே அடிவாங்க. ஏன்னா அண்ணாமலையை நம்பி அண்ணாமலை 2024 ஓரளவுக்கு முயற்சி பண்ணி கொண்டு வந்த வாக்குகள் அண்ணாமலை நகர்த்தியதும் பாஜக விட்டு போய்விட்டது. இப்போ என்னென்னா பாஜக விட்டு அது போயிடுச்சு. போன இடத்துல இருந்து அண்ணாமலை திரும்ப அதை இழுப்பதற்கு எவ்வளோ முயற்சி செய்வார். இது போனது. உள்ளே இருக்கிறவங்களே அடுத்தடுத்து பொறுப்பாளர்கள் ராஜினாமெல்லாம் நம்ம பார்க்குறோம். காரணம் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டு மறுக்கப்பட்டதுங்கிறது ஒரு காரணம். அது கட்சியினுடைய இன்டர்னல் ரைவல்ரியில் அமர் பிரசாத் ரெட்டிலாம் வண்டி வாங்கி வச்சுருந்தாருங்க. பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு புது வேன்லாம் வாங்கி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து புகைப்படத்தெல்லாம் பகிர்ந்துட்டு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். நீங்கள் பல இடங்களில் அந்த அண்ணாமலையினுடைய டீமை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஓரங்கட்டினீங்க. அதுக்கான ரிவெஞ்சாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பாஜகவினுடைய கோர் ஓட்டு தான் மிக அதிகமான டேமேஜுங்கிறது. பிகாஸ் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்பிளிட்டாகவே நீங்கள் பார்க்கலாம். ஸ்பிளிட்டாக வந்து தனி கட்சி ஃப்ளோட் பண்ணுறாங்கிற வகையில். இரண்டாவது எக்ஸ்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழருக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழரில் வெறும் தமிழ் தேசியம் என்கிற கோர் ஐடியாலஜிக்காக சீமானவர்களோட நிற்கிறவங்க இங்கே வரமாட்டாங்க. ஏன்னா இவர் அதை பேச மாட்டார். அது போக திமுக அதிமுகவை சரியாக கேட்குறாரியாங்கிறவங்க இடம் இருக்குது இல்லையா. இப்போ அவங்கெல்லாம் கேட்டான் வாழா
இவரை வந்து திமுகவை கடுமையாக கேள்வி கேட்டார், கரெக்டாக கேட்டார்னு ஓட்டு போடலான்னு இருந்தவங்க இப்போ அடுத்து தாவேக்காவை கேட்குறதுல யார் வேகமாக கேட்குறான்னு பார்த்து அவங்களுக்கு போடலான்னு மதில் மேல் புனையாக இருக்கிற வாக்காளர்கள், ஏன்னா அவர் ஏற்கனவே இருந்ததை விட பாதியாக குறைஞ்சிருக்காரு. இப்போ அதில் இருக்கக்கூடியது தக்க வைக்கக்கூடிய சவாலாக சீமான் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியம் இல்லாமல் மற்ற அரசியலை அண்ணாமலை பேசினால், ஏன்னா அவர் வந்து மரஞ்செடி கொடிக்கு மண்ணா நடந்தால் இவர் ஆட்டுக்குட்டியோட தான் என்ட்ரியே கொடுத்தாரு. மண்ணு கேட்டுற அரசியல், நான் ஒரு விவசாயினுடைய மகன், இவர் ஏதாவது அப்படி பேசினார்னா மேபி அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது வாக்கு வங்கி சதவீதங்கிற வகையில். மூன்றாவது அதிமுக. எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்குமான முரணே, ரெண்டு பேரும் ஒரே மண்டலத்தை சேர்ந்தவர்கள், ஒரே சமூக பின்புலத்தை சேர்ந்தவர்கள். ஒரு வரைக்குள்ள ரெண்டு கத்தியா இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகத்தின் முகமாக நான் தான் இருக்க வேண்டும் என்கிற ஈகோவில் இருந்து தான் அவங்களுக்குள்ள முரணே பெரிய அளவுக்கு நகர்ந்தது. அந்த சிக்கல்ங்கிறது அதிமுகவுக்கானது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா, அதிமுகவுக்கு அதிகமாக போகும்னா அது வந்து சோஷியல் இன்ஜினியரிங்கில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவினுடைய அடிநாதம் திமுக எதிர்ப்புங்கிறது ரைட்டு. ஆனால் இந்த எலெக்ஷனில் இனிமேல் திமுகவை எதுக்கு திட்டணும்? திமுக இன்னைக்கு எதிர்கட்சியாச்சே. அப்போ அதிமுகவினுடைய யூஷுவல் பேட்டர்னே இயங்கியிலே இனிமேல் மாறணும். அதிமுகவுடைய கோர் வந்து திமுக எதிர்ப்புங்கிறது 2026 எலெக்ஷனோட முடிஞ்சுது. நம்ம யோசிச்சிருப்போமா? இன்பதுரையினுடைய ட்வீட்டு முரசொலியில் பேஜ் 1 வரும். அதை விவரித்து அதை வரவேற்று அதை வந்து சிலாகிச்சு ஒரு ரைட்டை போகிறோம். நம்ம எலெக்ஷன் நம்ம ஒரு 40 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னா யாராவது நம்பியிருப்பாங்களா? அந்த இடத்த நோக்கி வருகிறது. ஏடிஎம்கே ஐடிவிங்க என்னமா போடுறாங்க, எங்கள் மீமெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அவங்கள கொஞ்சம் நாளைக்கு கூப்பிட்டு வந்து இங்கே டிஎம்கேல நம்மளை ட்ரைனிங் எடுத்துக்கலாம் போல இருக்குங்கிற அளவுக்கு சிலாகிக்கக்கூடிய இடத்துக்கு திமுக தரப்பில் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திற்குள் பேசியது அப்படிங்கிறது பின் பாயிண்டடாக ஷார்ப்பாக இருந்தது, பக்காவாக டெலிவர் பண்ணாருன்னு அதிமுக தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஆஃப் த ரெக்கார்ட்லையும் ஆன் த ரெக்கார்ட்லையும் சில கேள்விகளை சிலாகிக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ ஏடிஎம்கே இருந்து அவர் எடுக்கிறாருன்னா, ஏடிஎம்கேவுக்கு திமுக எதிர்ப்புக்காக வாக்களித்தவர்கள் என்று இல்லாமல் நாங்கள் தொடர் அதிமுகன்னு இருக்கக்கூடிய அந்த மண்டலம் சார்ந்த வாக்குகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து எதிர்காலம் என்கிற வகையில் ஒரு இளம் முகமாக இருக்கார் அப்படிங்கிற வகையிலும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் அங்கே வரலாம். இதுக்கு அடுத்த நஷ்டங்கிறது, சவால்ங்கிறது திமுகவுக்கு. ஏன்னா விஜய் பேச மாட்டார், ஆனால் விஜயை பற்றி மீடியா பேசிக்கிட்டே இருக்க போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அது வந்து காமன் கம்போஸ்டாக இருக்கும். ஆனால் மேபி இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அண்ணாமலை அளவுக்கு அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாரான்னா அந்த இடத்துல இல்லை. அண்ணாமலைக்கு தான் எட்ஜ் இருக்குது. அண்ணாமலை கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் சப்ஸ்டன்ஸ் இருக்கோ இல்லையோ, அன்றைக்கி விவாதமாக உங்களால் டிபேட் டாப்பிக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் பேசுகிறத மிஸ் பண்ண முடியாமல் அதை டாப்பிக்காக எடுக்க வைக்கிற அளவுக்கான சூட்சமும் எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டிங்கிற இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். அது ஃபேக்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரே டிஎம்கே ஃபைல் 1 2 கொடுத்தாரு, ஏதாவது ஒன்றாவது ப்ராசிக்யூட்டபிள் எவிடன்ஸாக கோர்ட்டில் நீங்கள் போய் கேஸை போட்டிங்கன்னா இப்போ வச்சு இந்த ஆதாரங்களை வச்சு அவங்க 6 வருஷம் உள்ள தூக்கி வச்சுட்டு எலெக்ஷனில் நிற்க முடியாமல் பண்ணிடலாங்கிற அளவுக்கு ஏதாவது இருந்ததா? அஃபிடவிட் எல்லாம் தொகுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தார். டிஎம்கே ஃபைல் 2 ட்ரங்க் பெட்டி ஒன்று கொண்டு போனார். ஆனால் இது முடிச்சு கவர்னர் ஊர் மாறி போகும்போது அந்த ட்ரங்க் பெட்டி அவருக்கு உதவி பண்ணியிருக்குங்கிற வகையில் அவருக்கு நன்றி வேணால் சொல்லிட்டு போயிருப்பாப்புல, பெரிய ட்ரங்க் பெட்டியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த ஆப்டிக்ஸ் எங்கே இவ்வளோ பெரிய பெட்டியில் திமுகவோட ஊழல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காருங்கன்னு அன்னைக்கு அது விவாதமாச்சு இல்லையா? இது அண்ணாமலை செய்வார். அப்போ டிஎம்கேக்கு என்ன வரும்னா, ஆன்டி டிவிகேவை அவங்க பொசிஷன் பண்ணும்போது அண்ணாமலை அந்த இடத்துல ஷேருக்கு வருவார். அப்போ எப்படி கடந்த இதில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் எதிர் அண்ணாமலையோ அல்லது விஜய் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸோ டிவி டிபேட்டாக மாறுச்சு. நீங்கள் கடைசியான ஒரு 3 மாத காலகட்டம் இல்லை ஒரு எதிர் கரூர் இஷ்யூவுக்கு பிறகு திமுகவை எதிர்த்த விஷயங்கள் டிபேட் ஆனதை விடவும் தாவேக்காவினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை தாவேக்கா சென்ட்ரிக்கான டிபேட்ஸ் அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்தது. அந்த ஒரு சைக்கிள்குள்ளே அந்த இடத்துல அதிமுக தன்னுடைய ரெலவன்ஸை இழந்தது. அண்ணாமலை ஒருவேளை அப்படி எடுக்கிறார், அது ஒருவேளை பிக்கப் ஆகுதுன்னா, நான் சொல்கிறது மீடியா எடுத்து கொடுத்து பூஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுனாலே ஓட்டு விழுன்னு நம்ம சொல்ல முடியாது. அகைன் இதை வந்து ஆன் கிரவுண்டில் டிஎம்கே எப்படி கேடர்ஸோட ஒர்க் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் ஃபேக்டராக மாறும். ஆனால் அண்ணாமலை அப்படி ஒரு இதை செட் பண்ணால், ஏன்னா தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கும் முன்பாக வார் ரூம் அமைச்சு ஒரு விஷயத்தை செய்கிறதுங்கிறதுல பழந்துன்னு கொட்ட போட்டவராக நீங்கள் அண்ணாமலையை பார்க்கலாம். சொந்த கட்சி தலைவர்களே புலம்புனாங்க, வார் ரூமை வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறவர்களே வந்து மோசமாக எழுதுவதுங்கிறது சரியானதல்ல, அதை அனுமதிக்க முடியாதுன்னு சொந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னாள் கவர்னர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பேசுகிற நிலைமைக்கு போச்சு.
இந்த இடத்துக்குள்ளே யார் இப்போ இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண போகிறா அப்படிங்கிற கேள்வியும் சவாலும் ஸோ எல்லாருக்குமே இருக்குது. வேற ஒரு பிளான் சொல்கிறாங்க, ஓபிசி கன்சல்டேஷனுக்கான முகமாக இது இருக்குங்கிறாங்க. அது நேச்சுரலி அவர் ஒருவேளை அடுத்த கட்டமாக அன்புமணி டிடிவி போன்றவர்களோடு இணைந்து ஒரு ஃப்ரண்ட்டை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வருது அப்படின்னா ஓபிசி கன்சல்டேஷன் கடந்த காலத்தில் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. எலெக்ஷன்ஸை பொறுத்து சிலர் இங்கேயும் அங்கேயுமாக அப்படி இன்ட்ரான்சியண்ட்டாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் அவங்களால அதை கன்சல்டேட் பண்ண முடிஞ்சுது. அப்போ நேரடி சவால் அதிமுகவுக்கு நம்பர் 1, 2ங்கிற அந்த 2 பிளேஸ் இருக்குது இல்லையா எலெக்ஷனில் தமிழ்நாடை பொறுத்தவரை, அதுக்குள்ளே திரும்ப தங்களை பொருத்தி கொள்வதிலேயே ஒரு பெரிய சவாலை குறைஞ்சபட்சம் ஊடக பர்செப்ஷன்லேயே அண்ணாமலையால் கொடுக்க முடியும். அது கிரவுண்டுக்கு போதா இல்லையாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்கும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வந்து எமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி வச்சாதான் சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரெண்டும் இதற்கு வந்து சாத்தியம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி. அது போக பிஜேபி கூடயும் டிஎம்கே வந்து இணைய போகிறதா ஒரு செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இந்த 2 விஷயமுமே பேசு பொருள் தான். என்ன சிக்கல்னால் இப்போ இது எந்த சைட்லேருந்து வருதுங்கிறத பார்க்கணும். இதில் இது நடக்கலாம், நடக்காமல் போகலாம், என்ன முடிவுங்கிறத அந்தந்த கட்சிகள் தான் எடுக்க போகிறாங்க. எது அவங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு பார்த்து குறைஞ்சபட்ச தீமை எதுவோ, ஏன்னா என்னென்ன சவாலும் சிக்கலும் இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், பரந்து பார்வை பார்க்குறோம், இன்டர்னலி உள்ள என்னென்ன விஷயங்கள் ஓடுதுங்கிறது அந்தந்த தலைவர்களுக்கு தான் தெரியும். கட்சிக்கு எது நல்லதுங்கிற இடத்துலேருந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது ஒர்க் ஆகலாம், ஆகாமலும் போகலாங்கிற ரிஸ்கோட தான் இப்போ அவர்கள் செய்ய போகிறார்கள். முதல்ல நம்ம திமுக அதிமுகக்குள்ளே வருவோம். ஏன்னா இந்த விவகாரமே பை சான்ஸ் டிவிகே பக்கம் வராமல் இருப்பதற்காக இது பேசுபொருளாகவே இருக்க வைக்கப்படுகிறதான ஒரு கேள்வியை எழுப்பினாலும் அதில் சில டு அன் எக்ஸ்டென்ட் உண்மை இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ப்ராபபிலிட்டியில் நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ணிட வேண்டாம். இது ஆர்எஸ் அவர்களும் ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி விவாதம் போச்சு. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் தான் அது வேண்டாங்கிற முடிவை ஃபைனல் காலாக எடுத்தார்கள் திமுகவுக்கான இந்த ப்ரப்போசல். இந்த 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு யார் கொடுத்தான்னா டெல்லி தான் கொடுத்தது. என்னன்னா காங்கிரஸ் உள்ளே போகாத வரை அவங்க வாட்டுக்கு சரி விஜய் ஏதாவது பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், யாராவது உட்காந்துக்கிட்டு நமக்கு என்னன்னு தான் இருந்தாங்க. காங்கிரஸ் டக்குன்னு குதிச்சு போய் முதல்ல ஆதரவு கடிதத்தை கொடுத்த பிறகு தான் அவங்க இல்லை இது வேலைக்கு ஆகாது, காங்கிரஸை திரும்ப உயிரை கொடுத்து வளர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நம்ம அங்கே கம்பெடிட்டராக ஆக முடியாத நிலைமையில் அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தால் தான் நமக்கு ஈக்குவலாக இருக்குங்கிற இடத்துக்கு வந்து தான் ஃப்ரிக்ஷன் வருகிறது. அதற்கு பிறகு தான் விஜய் உட்கார்ந்தா சிக்கலாகுமோங்கிற இடத்துக்கு வந்து அந்த ப்ரப்போசலை மூவ் பண்ணுறாங்க. இது ஒரு சைடு. பட் இவங்க 2 தலைமை பொறுப்பில் இருந்தவங்களும் அதை ரெசிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக 2 நாள் 3 நாள் இருக்கிறவங்களுக்குள்ளெல்லாம் அந்த ஒரு விவாதம் போது நிகழ்வுகளிலும் உள்ளுக்குள்ளே ஒன்று சொல்கிறாங்க. அது பண்ணால் கரெக்டாக இருக்குமா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கருத்து என்ன, நாளைக்கு முடிவெடுத்த பிறகு அதை காரணம் காட்டி வரிசை இவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னு வைங்க, திரும்ப கட்சி இவங்க முதல்ல இருந்து பார்த்து ஆரம்பித்து கொண்டு வர்றதுங்கிறது அதை விட கூடுதல் சிக்கலாகவும் சவாலாகவும் போகும். ஸோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஏன் மேலே பழிக போட்டுறக்கூடாதுங்கிறதுனால தான் தலைவர்கள் பல நேரங்களில் முடிவு அவங்க தான் எடுப்பாங்க, அவங்க முடிவு தான் இறுதி முடிவாக இருக்கும். எல்லாரையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே சொன்னீங்க, என்னமோ நான் மட்டும் பண்ண மாதிரின்னு சொல்கிறதுக்கும் சில நேரங்களில் தலைவர்கள் அந்த கேம் விளையாடுவாங்க. நீங்கள் திருமாவர்கள் என்ன முடிவு எடுத்திருந்தாலும் ஒரு முறை உயர்நிலை குழுவை கூட்டுவதுங்கிறது அப்படி தான். முடித்த பிறகு அஃப்கோர்ஸ் அது ஒரு ஃபார்மலாக, நான் திருமாவர்களை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபார்மலாக தலைவரை இறுதி முடிவு எடுக்கட்டும், அவர்கிட்ட நம்ம விட்டுறோன்னு ஃபைனலாக அப்படி சொல்லி முடிச்சுடுவாங்க. முடிவு திரும்ப அவர்கிட்ட தான் போகும். பட் அந்த பார்வைகளை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி அந்த உரையாடல் நிகழ்த்தப்பட்டது உண்மை. பட் அவங்க அது என்ன சிக்கல்னா, நீங்கள் ஒரே மாவட்டத்தில் 2 பேர், இவங்க ஜெயிச்சா இவர் அமைச்சர், அவங்க ஜெயிச்சா அவர் அமைச்சர்னு குறுநில மன்னர்களாக இருந்திருப்பாங்க 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம், அதை விட கூடுதலாக. இவங்க 2 பேர் எப்படி இணைஞ்சா யார் மாவட்ட செயலாளர்? இந்த ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா. ஆக்சுவலாக எம்ஜிஆர் கலைஞர் இணைப்புக்கு நவீன் பட்நாயக் முன்ற போதும் கூட செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் அதை ஏற்றுக்காததில் மேஜர் ரீசன் அதுதான். இப்போ நான் மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்தா நாளைக்கு அவன் திரும்ப எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டான்னுவான். எல்லாத்துலேயும் அந்தந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் இருப்பாங்க இல்லை, இடத்தையும் இணைக்கிறீங்கன்னா. அப்போ அவன் என்ன பண்ணுவான், அதில் 10 பேர் கிளம்பி தாவே கேட்க போகிறான், அங்கே போனால் கொடுத்துருவாங்கன்னு கிளம்பிட்டான்னா என் கட்சி இன்னும் வீக்கன் ஆகும். இப்போ நான் சேர்ந்தாலும் அது என்னவாகுங்கிற இடத்திலிருந்து யோசித்தார்கள். ஆக்சுவலாக ஸ்டாலினும் இபிஎஸும் எடுத்த முடிவு அப்படிங்கிறது அந்த தேதிக்கு வேண்டாம். அதாவது அப்போ தான் நம்மளை ஏமாற்றிட்டு போய் முதுகில் ஊற்றிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம சொல்லும்போது அது துரோகம்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஏன் வெயிட்டேஜாக இருக்குன்னா, நம்ம இவங்களோட சேர்ந்துட்டு அதை சொல்லியிருக்க முடியாது. அவங்க நியாயப்படுத்திடுவாங்க.
ஏங்க 50 வருஷமாக எதிர்த்துட்டு போய் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒரு ராத்திரியில், அவங்க கூட எப்படிங்க இருக்க முடியும்? அதனால தான் நாங்கள் வெளில வந்தோன்னு காங்கிரஸுக்கு விமர்சிப்பதற்கு அட்வான்டேஜாக போயிடும், பாயிண்ட் நம்ம எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும் என்பதால் அது நிப்பாட்டப்பட்டது. பாஜக ஆப்ஷன் அப்படிங்கிறது, பாஜகவிட்ட இவங்க நேரடியாகி போய் இணைவதோ அல்லது கூட்டணிக்கு சேருவதோ அல்லது நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எடுக்கிறதோ அது இப்போதைக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னாலும் ஒரு விஷயம் செய்வாங்க, காங்கிரஸோட நாங்கள் விலகி இருக்கிறோம் என்பதை உணர்த்தினாலே போதும், பாதி சிக்கல் குறைஞ்சிரும். அதை சொன்னாங்கன்னு. இப்போ காங்கிரஸ் குறித்த 2 நாட்களாக விமர்சிக்கிறாங்க, அவங்க ஐடிவிங்க ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது, நாங்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு வரலன்னு பாய்காட் பண்ணது பிஜேபிக்கான செய்தி. நீ இவ்வளோ நாள் எனக்கு பல விதமான குடைச்சலை கொடுத்த, கூட காங்கிரஸை நான் வச்சுருக்கேன், அவனுக்கு 10 சீட்டு கொடுத்து 10 ஜெயிக்க வைக்கிறேன்னு தானே கொடுத்த, அவன் வெளில போயிட்டான், அவன் இருக்கிற வரைக்கும் நான் அப்போசிஷன் கூட்டணிக்கே வரமாட்டேன் என்கிற இடத்துக்கு நான் டெசிஷனுக்கு வந்துடுறீங்க, தொல்லை பண்ணாதீங்க. 2 கவர்மெண்ட்லாம் பகைக்கிறதுங்கிறது சிக்கலானதுங்கிற ஒரு குறியீடாகவும் நாம் பார்க்கலாம். ஸோ அந்த டெசிஷன் இது எதுவுமே உடனே நடக்க போகிறதில்ல. ஆனால் மேபி உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பல்ஸ் தெரியலாம். அதற்கு பிறகு இங்கே கரைவதை போல் இப்போ இங்கேருந்து முன்னாள் ஆட்களுக்கு கரையிறாங்களா, அப்படி கரையும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு முடிவை நோக்கி போகணும் இவங்க போகிறாங்களா? ஒரு வகையில் வச்சிட்டோம்னா சில கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களாக இருந்தவங்கெல்லாம் வெளில போகிறாங்கன்னா மெர்ஜ் ஆகும்போது அங்கே காம்படிட்டர் இருக்க மாட்டார். இவங்க யார் திமுகவில் இருக்கிற உதாரணத்துக்குன்னா அவரே கூட இருந்துக்கலாங்கிற மாதிரிலாம் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு வைங்களேன். பட் அதெல்லாம் தாண்டி இங்கே ஆள் இருக்க மாட்டாருன்னா அவருக்கு கீழே இன்னொருத்தர் இருந்து பேர் காம்படிட்டர் வெளியில் தெரிஞ்சிருக்காதுங்கிற மாதிரி தான் கட்சி கட்டமைப்பு. ஸோ பல சுவாரஸ்யமான சவால்கள் இருக்குது, நம்ம எதையுமே ரூல் அவுட் பண்ண வேண்டாம். அதாவது இதில் சரி தப்புன்னு நம்ம வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவதை விடவும் காலத்துக்கும் அந்த கட்சிக்கும் எது தேவைன்னு நினைக்கிறாங்களோ அது தலைவர்கள் அதை செய்யட்டும். மக்கள் ஏற்றுக்கிட்டால் திரும்ப வாக்களிக்க போகிறாங்க, கன்வின்ஸ் ஆனால் போட போகிறாங்க, இல்லைனா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறீங்களோ பண்ணிங்க. நீங்கள் அந்த முடிவு அது சரியாக தவறா, நம்ம எத்திக்கல்லையும் மாரலையும் கொண்டு போய் நெக்ஸ்ட்டு ஒரு எல்லையை தாண்டி ஹார்ட்கோர் பாலிடிக்ஸில் வச்சோம்னா அரசியல்வாதிகள் யாரும் அதுக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்கேலை வச்சு நம்ம மட்டும் நிற்கணும், எம்டியாக இருக்கும். இந்த மருதமலை படத்தில் போய் டோரை திறந்தால் உள்ள காலியாக இருக்குமே, அந்த மாதிரி எத்திக்கல்லி மாரலி கட்சி நலனுக்காக எடுக்கிற முடிவுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள எம்டியான ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அது காலம் முடிவு பண்ணிட்டு போனாங்கன்னா அவங்களுடைய வாக்கு இங்கே என்ன ஆக போகுது, 2மே இம்பேக்ட் இருக்கும். இம்பேக்ட்டுங்கிறது அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத உடனே கணிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் 50 வருஷமாக இல்லாதது எப்படி விஜய்னு ஒரு ஃபேக்டரு, அவர் எந்த எலெக்ஷனுமே இடைத்தேர்தலோ இதிலே போட்டியிடாதனால ஒரு அந்த கணிக்கு கேல்குலேட் இதாச்சோ, அதுமாதிரி இவங்க இணையறாங்கனாலும் இது வரைக்கும் 50 வருஷமான ஒரு பிரசிடென்ட்ஸ் கிடையாது. சில எலெக்ஷன்ஸில் யாரிடமிருந்து கோபித்து கொண்டு வந்து கட்சி ஆரம்பித்தாரோ அதே சரத்பவார் சோனியா காந்தி அவர்களோடு இணைந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது அது பாசிட்டிவ் டோன்லேயும் போயிருக்கு. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் மகாயுத்தி கூட்டணி மாநிக்கணும், மகா விகாஸ் அகாதி இல்லை, அதிக சீட்டு ஜெயிச்ச கட்சின்னு பார்த்தீங்கன்னா சரத்பவாரினுடைய கட்சி தான். அந்த கெமிஸ்ட்ரியும் அது ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க 25 வருடங்களை தாண்டி ஒன்று சேர்றாங்க, நடுவில் வெவ்வேறு கூட்டணிகளில் இருந்தாங்க, ஒரு பொறுப்புலலாம் இருந்தார், பிசிசி வரைக்கும் இருந்தார்னு வைங்க. அது ஏதோ ஒரு ப்ராசஸில் அதை நேச்சுரலாக போயிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு பார்வை. அப்படி ஆகிற நிலை வந்தால், ஏன்னா எதிர்த்தரப்பில் வரக்கூடியவர்கள் கூடுதல் பலத்தோடு இல்லை வெவ்வேறு விதமான டைமென்ஷனில் வரும்போது இது காலத்தின் கட்டாயம்னா போவாங்க. பட் பாஜக கூட போனால் அது மிகப்பெரிய அளவுக்கான க்ரெடிபிலிட்டி லாஸை திமுகவுக்கு கொடுக்கும். அதையும் தாண்டி நாங்கள் மக்களை கன்வின்ஸ் பண்ணுவோன்னு நினச்சா அது அவங்க எடுக்கிற முடிவாக தான் இருக்கும். இல்லை இருக்காதுன்னு போனால் டேமேஜ் கூடுதலாக இருக்கும். நீங்கள் அதிமுகவோட இணைவதை விடவும் பாஜகவோட இணைவது மிகப்பெரிய டேமேஜ். ஸ்டில் அந்த கட்சி என்ன முடிவு எடுக்குதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பேசுவோம்.